ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, என்னடா இது வாழ்க்கை, எதுவுமே சரியாகலை. காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஓடி ஓடி உழைக்கிறதும் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு கடமைக்கேன்னு வாழ்க்கையை வாழ்வதுமாக இருக்கே. எந்த சந்தோஷமும் இல்லை, எந்த மகிழ்ச்சியும் இல்லை. ஓடி ஆடி உழைக்கிறதையும் வேலை செய்கிறதையும் தவிர வாழ்க்கையில் நான் என்ன சுகத்தை கண்டுட்டேன்னு தானே நீ நித்தமும் கவலையோடும் குழப்பத்தோடும் தூங்க போற. இன்னைக்கு நான் சொல்றத கேட்டு நீ சந்தோஷமா தூங்கப்போ. இன்னைக்கு இரவோடு இரவாகவே உன் குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் கவலைகளுக்கு முடிவு கட்டி உனக்கான சந்தோஷத்தை நாளைக்கே உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது இனிமே நீ எதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். மழை பெய்யும் போது பட்டாம்பூச்சிகள் என்ன செய்யும்னா அதனோட இறக்கைகள் அந்த மழை அந்த தண்ணியில் சேதமடைஞ்சிருமேன்னு சொல்லி கொஞ்சம் அமைதியாக உட்காந்து ஓய்வெடுக்கும். அதே போலதான் நீயும் உன் வாழ்க்கையில புயல் மாதிரி பெரும் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக ஓய்வெடுக்கிறதுல தப்பே இல்லை. துன்பங்கள் வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் அவசரப்படாம அமைதியாக உட்காந்து அதை சரி செய்யறதுக்கு என்ன வழின்னு யோசி. உனக்கான நல்வழியை உன் உள்ளத்துக்குள் இருந்தே நான் உனக்கு காட்டுறேன். எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணுன்ற வித்தையை எல்லாம் இந்த முருகன் நான் உனக்கு சொல்லித்தரேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ உயரே பறக்க போகிறாய். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை வரவழைக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய கைகள் எதை சேர்த்து வச்சிருக்கோ இல்லையோ அது முக்கியம் அல்ல. உன் வாழ்க்கையில நீ எதை சேர்த்து வச்சிருக்கன்றது தான் முக்கியம். நல்லதை செஞ்சு உன் வாழ்க்கைக்கு நீ நன்மைகளை சேர்த்து வச்சிருந்தீனா அதுவே உன் வாழ்க்கையில உனக்கான நன்மைகளை பெற்றுத்தரும். நீ எப்போதும் உன் உள்ளம் முழுக்க நல்ல குணங்களை நிரப்பி வச்சுக்கோ. இறை நம்பிக்கையும் நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களும் கண்டிப்பா உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய செல்வங்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. நல்லெண்ணமும் நற்செயலும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில இனிமே நீ எதை நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் இருந்து உனக்கு எது கிடைச்சாலும் இந்த உலகத்துல உன்னை விட்டு எது போனாலும் நீ அதுக்காக வருத்தப்படாத, பயப்படாத. உன்னை உயர்ந்த பாதையில் கொண்டு செல்வதற்காகவே இந்த முருகன் நான் உன் கூடவே இருக்க போறேன். நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருவேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்ட வேணாம். உன்னை காப்பதற்காக இந்த முருகன் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் என் செல்லமே. இப்பொழுது உன் நெஞ்சத்தில் நீ என்ன யோசிக்கிற, நீ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறன்னு அனைத்தும் எனக்கு தெரியும். இப்போதே என் அருள்வாக்கின் மூலமாக உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். அதாவது சூரிய ஒளி எப்படி நாளைக்கு பிரகாசமா ஜொலிக்குமோ அதே போல உன் வாழ்க்கையிலும் ஒளியை பரப்ப போறேன். நீ இந்த உலகத்திலேயே எல்லார் கண் முன்பாகவும் ஜெயிச்சு ஜொலிச்சு வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படி இந்த முருகன் செய்வேன் என் செல்லமே. அடுத்தடுத்து நீ ஏன் அதிசயமா வியந்து பார்க்குற அளவுக்கு உன் வாழ்க்கையவே அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன். எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளும் மனசை உனக்குள்ள வச்சுக்கோ. அனைத்தையும் சமாளிக்கும் திறமையும் உனக்குள்ள இருக்கு. உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சில பேரை நீ மனசுல மிகவும் உயர்ந்த இடத்துல வச்சிருக்க, அவங்கள பெரிய அளவுல மதிக்கிற, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற, அவங்களுக்கு அதிகமான அன்பையும் மரியாதையும் கொடுத்து அவர்களை உயர்ந்த இடத்தில் நீ வச்சிருந்தியே தவிர அவர்கள் அதுக்கு தகுதி இல்லைன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு பத்தியா. காலம் போக போகதான் சில பேருடைய உண்மை ரூபங்கள் உனக்கு புரிய வரும். உன்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் தகுதி இல்லாத மனிதர்களை பற்றி நீ தெரிஞ்சுக்கிற நேரம் வரும்போது என்னடா இவங்க இவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்களேன்னு சொல்லி வருத்தப்படாத. சில உணர்வை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அது உனக்கு வலியை கொடுத்தாலும் காயத்தை கொடுத்தாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். உன்னை உயர்த்துறது நான் முடிவு செஞ்சுட்டேன். யார் உன்னை தாழ்த்த நினைச்சாலும், யார் நீ வச்ச பாசத்துக்கு தகுதி இல்லாதவர்களாக உன்னை மோசமாக ஏமாற்றினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அத்தனையையும் தாண்டி
இந்த முருகன் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் மதிப்பையும் மரியாதையும் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்கு நான் பணம் போட்டு காட்டுறேன். நீ எப்போதும் நல்ல மனசோட தைரியமா இரு. உனக்கான நல்வழியை காட்டவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வடிவேலன் இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாமே செல்லமே. வாழ்க்கை எப்படி வாழ போறோன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நல்ல வழியையும் காட்டி உன்னை நல்லபடியாகவும் நானே வாழ வைக்கிறேன். என் நிலைமை எப்போது மாறும் முருகான்னு காத்துக்கிட்டு இருக்க உனக்கு உன் நிலைமையை மாற்றி உன்னை உயர்த்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். உனக்காக புது பாதையை காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். சில விஷயங்களை உனக்கு தெரிய வைக்கவும் புரிய வைக்கவும் தான் இந்த வடிவேலன் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை நம்பி நீ பொறுமையாக இருந்தினாலே உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றி கதவுகளை நான் திறந்து வச்சிருவேன். இப்போதே உன் மன கவலைகளையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இன்று இரவு என்னையே நம்பி நிம்மதியாக தூங்கு. நாளையிலிருந்து உனக்கு நடக்க போற அனைத்தும் நல்லதாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா உன் உடலில் இருக்கும் நோய் நொடிகள் தீரும். உன் உள்ளத்தில் என்னையே நம்பி வணங்கும் உனக்காகவே உண்மையான பல அழகான அற்புதமான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் நினச்சி பார்த்து நீ எப்படி அதை தாண்டி வந்தன்னு ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சிருக்கியா? நீ முயற்சி செஞ்சாலும் செய்யாட்டியும் எப்படியும் உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் தானாகவே விலகி போகும்படி நான் செய்வேன். என்னை நம்பி நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே அனைத்தையும் உனக்காக மாற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரம் உன்னை சுற்றி இருக்க உறவுகளும் மனிதர்களும் உன்னுடைய அருமை பெருமைகளையும் நீ பட்ட கஷ்டங்களையும் அதை நீ கடந்து வந்த முறையையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உன்னை போற்றி பாராட்டி புகழ்ந்து பாராட்ட போகிறாங்க. அப்போது நீ கஷ்டப்படும் போதெல்லாம் இந்த முருகன் தான் உன் கூட இருந்து உனக்கு வழிகாட்டினேன்ற உண்மையையும் எல்லாரும் புரிந்து கொள்வதற்கான நேரம் வரும். வாழ்க்கையில் இப்போது உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி கொடுக்க போகிறேன். நாளையிலிருந்து உன் நிலைமை மாறப்போகுது, உன் வாழ்க்கை உயரப்போகுது. அப்படி உன் வாழ்க்கை மாறும்போதும் உயரும் போதும் உனக்குள்ள நான் தான் பெருசு, என்கிட்ட காசு பணம் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஆணவமும் அகங்காரமும் வராமல் பார்த்துக்கோ. உன் வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்தாலும் உன் நிலைமை எவ்வளவு உயர்ந்ததாக மாறினாலும் நீ எப்போதும் பணிவோட அற்புதமான அழகான பொறுமையை கைக்குள்ள வச்சுக்கிட்டாதான் என் அருள் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் என் செல்லமே. இனிமே உனக்கு எந்த தீங்கும் வராத அளவுக்கு இந்த முருகன் உனக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறேன். உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இந்த ஊரும் உலகமும் உன் அருமையையும் பெருமையையும் திறமையையும் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. மனசுக்குள்ள முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். யார் மீதும் நீ கோபம் படும்போது அது மற்றவங்களை சுடும் நெருப்பு இல்லை, உன்னுடைய கோபம் உன்னையே சுட்டு கொல்லக்கூடிய நெருப்புன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீ கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த நெருப்புங்கிறது எரியும் நெருப்பாக இருந்து முதல்ல உன் கையை தான் சுடுன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் கோபம் ஒரு முடிவை தராது, கோபம் எந்த பிரச்சனையும் தீர்க்காதுன்ற உண்மையையும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. யாராவது உன்னை காயப்படுத்திட்டு உன்கிட்ட மன்னிப்பு கூட கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஓ முன்னாலேயே தைரியமாக சுற்றிக்கிட்டு வந்தாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். அவர்கள் செய்த தவறுக்கு வருந்தலைன்றதுக்காக நீ உன் மனசில் கோபத்தை பிடிச்சு வச்சுக்காத. அவங்க செஞ்சது தப்புன்றத அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பை இந்த முருகன் என்கிட்ட விட்டுடு. தப்பு செஞ்சவங்க யாராவது தண்டனையிலிருந்து தப்பிச்சு போகும்படி நான் விட்டுடுவேனா என்ன? கண்டிப்பா யார் நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மையை கொடுப்பேன், தப்பு செஞ்சாலும் அதுக்கு தண்டனையை கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையான உனக்கும் உன் வாழ்க்கையை அழகாக்கி உன் மனசை லேசாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை அமைதிப்படுத்தி உனக்கான சந்தோஷங்களை தர நான் வந்து விட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. யார் யார் என்னென்ன வேலைகளை செஞ்சாங்களோ அதுக்குரிய பலனை அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. கர்மத்தின் கணக்கு ஒருபோதும் தப்பாது என் சொன்னவே. அதனால யாரோ என்னவோ செஞ்சாங்க நீ கோபப்பட்டு எந்த எதிர்வினையும் ஆற்ற வேண்டாம். நீ பொறுமையா
முருகா, இது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோன்னு என்கிட்ட சொல்லிட்டு அமைதியாக உன் மனசை வச்சுக்கோ. எப்போதும் நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள்ள இருக்கட்டும். அந்த நல்ல எண்ணங்கள் மூலமாக உன் வாழ்க்கையில நல்ல பாதையை திறந்து வைத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நம்பிக்கையோட நீ முன்னேறும் போது கண்டிப்பா உனக்கான நல்வழியை நான் காட்டியே தீருவேன். உன் வாழ்க்கையில வெற்றியும் நல்லதும் மிக சிறப்பாக வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செஞ்சு காமிக்கிறேன். வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் சில நேரங்கள்ல உனக்கு புரியாததாகவும் உனக்கு வினோதமானதாகவும் கூட இருக்கலாம். ஏன்னா நீ அதை பார்க்குற பார்வை அப்படி இருக்கு. எந்த விஷயமும் புரியுதோ புரியலையோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு காலம் போக போக தான் உனக்கு புரியுமென் செல்லமே. ஒரே விஷயத்த நீ ஒரு விதமாக பார்க்கலாம், இன்னொருத்தர் வேறு விதமாக பார்க்கலாம். எந்த ஒரு நிகழ்வையும் எப்படி எடுத்துக்கணுன்ற அந்த புத்திசாலித்தனத்தை, அந்த பக்குவத்தை நீ உனக்குள்ள வச்சுக்கோ. மழை பெய்யறதுங்கிறது ஒரு பொதுவான விஷயம். ஆனால் அந்த மழையே ஒருத்தருக்கு நல்ல விஷயமா இருக்கு, இன்னொருத்தருக்கு கஷ்டத்தை தரக்கூடிய கெட்ட விஷயமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? மனிதர்கள் அதை பார்க்குற கண்ணோட்டம் மாறுபடுது. வெயில்ல, அதாவது மண்பானையில் பாத்திரம்லாம் செஞ்சு மண்ணை வச்சு பாத்திரம் செஞ்சு காய வைக்கிறவங்களுக்கு மழை துன்பத்தை தரக்கூடிய கஷ்டமான விஷயம். அதுவே விவசாயம் பண்ணி விதையை போட்டுட்டு மழையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு மழை நன்மை தரக்கூடிய நல்ல விஷயம் அல்லவா? ஆக ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது அதை எதிர்பார்ப்பவர்களின் மனநிலையை பொறுத்தும் சூழ்நிலையை பொறுத்ததாகவும் இருக்குதே தவிர விஷயம் என்னவோ எல்லாருக்கும் பொதுவானதுதான். அதை பார்ப்பவர்களை பொறுத்தும் அதை எதிர்கொள்பவர்களை பொறுத்தும் தானே அது நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கு. உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் நீ நல்லதுக்கு தான் நடக்குது, நன்மைக்காகவே நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு எதிர்கொள்ளும் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த முருகன் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். தவறான புரிதல்களுக்குள் போய் நீ எந்த விஷயத்தையும் தப்பாக செய்ய யோசிக்காதே. ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, நம்ம இதை எப்படி கையாளணுன்ற சரியான புரிதல்களை நீ உனக்குள்ள உருவாக்கிக்கோ. சரியான புரிதல் உனக்கு இல்லாத போது இந்த முருகன் ஏதாவது ஒரு அறிகுறி மூலமா ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு தெரியப்படுத்துவேன், புரிய வைப்பேன். அதை நீயும் சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. இந்த முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு துணையா இருக்கும்போது என்ன நடந்தாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை வெற்றி வாகை சூட வைக்கதானே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது உன் மனசுல இருக்க கவலைகளுக்கும் குழப்பங்களுக்கும் கண்டிப்பா பதில் கொடுத்துட்றேன். நாளைக்கே நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில அழகாக சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். என்னை நம்பி இந்த இரவு பொழுதை நீ கடந்து வரலாம். நாளைய பொழுது உனக்கு நிச்சயம் நல்ல பொழுதாக இருக்கும் என் செல்லமே.